யாருமே எதிர்பாராத விதமாக சிஎம் பங்க் இந்த வாரம் ஷாக்கிங்காக ரிட்டர்ன் கொடுத்துருவார். ரிட்டர்ன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட வேண்டிய கோடி ரோட்ஸுக்கு பதிலாக அவர் அந்த இடத்துல விளையாண்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் விளையாண்டு சாம்பியன் வின் பண்ணியிருப்பார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆஃப்டர் த ஷோ. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். சிஎம் பங்க் அங்கே நடந்து சிஎம் பங்கோட ஹோம் டவுனில் சிஎம் பங்கை ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக இந்த WWE ஷாக்கிங்கை இந்த பிளானை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சிஎம் பங்க் இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேடியத்தில் தான் WWE சாம்பியனை வின் பண்ணியிருப்பார். அந்த WWE சாம்பியனை வின் பண்ண விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணும் விதமாக சிஎம் பங்கை இப்போ கொண்டு வந்து WWE மீண்டும் வந்து சிஎம் பங்கை WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக அதே ஸ்டேடியத்தில் ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு புதத்தில் அங்கே லைவ் ஆடியன்ஸை வேணால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்டர்நெட் முழுக்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்குக்கு இது தேவையான்ற மாதிரி தான் இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செமிஜெயின் ஜெயிச்சு வெறும் 9 நாள் ஆகுனது. அந்த வெறும் 9 நாளில் செமிஜெயினை மீண்டும் தோக்கடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து இப்போது வந்து செமிஜெயினுக்கு சப்போர்ட் அங்கே பெருகிக்கிட்டு இருக்கு. சிஎம் பங்கு சாம்பியன்ஷிப் ஜெயித்தாலும் நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் வந்த கமெண்ட், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்விட்டராக இருக்கட்டும், சிஎம் பங்கு ஜெயித்ததை லைக் பண்ணது ஒரு புறமாக இருந்தாலும் கமெண்ட்டில் சிஎம் பங்கு ஜெயித்தது வந்து இது சரியான நேரம் கிடையாது, செமிஜெயினை தோக்கடிச்சது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் செமிஜெயினுக்கு தோல்வின்றது இப்போ கொடுத்துருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளாச்சு செமிஜெயின் சாம்பியனாக வச்சுருக்கணும். ஏன்னா செமிஜெயின் வின் பண்ணது ஃபஸ்ட்டு சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் அவரோட ரெஸ்லிங் கேரியரில் இதுதான் WWE வந்ததுக்கப்புறம் மெயின் ரோஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய சாம்பியன் வின் பண்ணுறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை செமிஜெயினை தோக்கடிச்சது பல பேருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல பேருக்கு சிஎம் பங்கு ஜெயிச்சது ஹேட்டை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்கு ஜெயிச்சது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிஎம் பங்கு அடுத்த கட்ட ஃபியூடுக்காக மட்டும்தான் சிஎம் பங்கு இந்த இடத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சிஎம் பங்கை வர வைக்கணும், சிஎம் பங்கை சாம்பியன் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த இடத்துல செமிஜெயினை சாம்பியனாக ஆக்குனதாக சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற ஒரு பெரிய மேட்சுக்காக, இந்த மேட்ச் பணத்தை கொளிக்கிற மேட்சாக இருக்குது. அதுக்காக தான் இந்த மேட்சுக்காக தான் சிஎம் பங்கை இப்போ சாம்பியன் ஆக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செமிஜெயினை வந்து WWE வந்து ஒரு டாப்பஸ்ட் சூப்பர் ஸ்டாராக, அதாவது ஒரு அதிக வியூவர்ஷிப் வாங்கி கொடுக்குற சூப்பர் ஸ்டாராக, அதிகமாக பணம் சம்பாரித்து கொடுக்குற சூப்பர் ஸ்டாராக பார்க்கலன்ற தகவலும் இப்போ வெளில வந்திருக்கு. அதனால தான் செமிஜெயினுக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுத்த கொஞ்ச நாள்லேயே பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க.